நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டு வீசிய விவகாரம் தொடர்பாக புகை குண்டு வீசியவர் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா சொல்ல கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, என்ன தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது? முழு விவரங்களை. கண்டிப்பாக நேற்று ஒட்டுமொத்த நாடையுமே பரபரப்புக்குள்ளாக்கிய அந்த நாடாளுமன்றத்தில் வண்ண புகை கொண்டு வீசிய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே டெல்லி போலீசார் அந்த நாடாளுமன்றத்திற்கு உள்ளே 2 பேர், வெளியே 2 பேர், 4 பேரை கைது செய்திருந்தனர். இவர்களுக்கு வாகனம் உள்ளிட்ட தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்ததாக மேலும் 2 தேடப்பட்டு வரும் நிலையில் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்திற்கு உள்ளே, அதாவது வளாகத்திற்கு உள்ளே அந்த அலுவல் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் வண்ண அந்த குண்டுகளை வீசிய மனோரஞ்சன் என்ற நபர், கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் மூலமாகத்தான் அனுமதி சீட்டானது பெறப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்மாவின் அலுவலகத்திலிருந்து இவர் குறித்த பல்வேறு பிரத்யேக தகவல்கள் இப்போது விசாரணையில் வெளியாக இருக்கின்றன. அதாவது இவர் பகத்சிங்கின் ஃபாலோவர் என்று கூறப்படுகிறது, பகத்சிங்கின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. மேலும் இவர் ஏற்கனவே பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு கூட சென்றிருக்கிறார், அதை பார்வையிட்டிருக்கிறார். அதற்கும் பிரதாப் சிம்மாவின் அலுவலகம் மூலமாகத்தான் அனுமதி சீட்டை பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த முறை அவர் அனுமதி சீட்டு கேட்ட போது அவருக்கு எளிதில் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் 2 முறை அவர் பிரதாப் சிம்மா அலுவலகம் மூலமாக அனுமதி சீட்டு பெற்றிருந்தாலும் தற்போது வரை அவர் ஒரு முறை கூட பிரதாப் சிம்மாவை நேரில் சந்திக்கவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இதில், அதாவது இந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ளே மற்றும் வெளியே என வண்ண புகை கொண்டு வீசியவர்கள் அனைவருமே எப்படி பரிச்சயம் என்று பார்க்கும்போது இவர்கள் அனைவரும் சிக்னல் என்ற செயலி மூலமாக அவ்வப்போது கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாகவும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு அவரது மனோரஞ்சனின் தந்தை கூட கூறியிருந்தார், விவேகானந்தரின் புத்தகங்களை அதிகமாக படிப்பார் என்று கூறியிருந்தார். ஆனால் விவேகானந்தர் புத்தகத்தை தாண்டி பகத்சிங் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டால் பகத்சிங் சம்பந்தப்பட்ட பல்வேறு புத்தகங்களை மனோரஞ்சனின் வீட்டிலிருந்து போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 6 பேருக்கு மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்கிறதா இல்ல அல்லது மேலும் பலருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற வகையிலும் விசாரித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்றத்தில் வண்ண புகை கொண்டு வீசிய விவகாரத்தில் 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி, இவர்கள் ஏதேனும் அமைப்பின் ஒரு உறுப்பினர்களாக உள்ளார்களா என்ற விசாரணையானது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கு 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட கர்நாடகாவில் இவர் வேறு யாருனாவது தொடர்பில் இருந்தாரா என்றால் இந்த விவகாரத்திற்கு கடந்த 3 மாதத்திற்கும் மேலாக இந்த 6 பேரும் சேர்ந்து திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. 4 பேருக்கும் பிரதாப் சிம்மா அலுவலகத்தில், அதாவது நேற்று அந்த பாராளுமன்ற வளாகத்தில் வண்ண புகை கொண்டு வீசிய 4 பேருக்கும் பிரதாப் சிம்மா அலுவலகத்தில் அனுமதி சீட்டு கோரப்பட்டதாகவும் அதில் சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சனுக்கு மட்டுமே அனுமதி சீட்டு கிடைத்ததாகவும், எனவேதான் அவர்கள் இருவரும் பாராளுமன்றத்திற்கு உள்ளே, வளாகத்திற்கு உள்ளே சென்றதாகவும் மற்ற இருவரும் வெளியே அந்த வண்ண புகை கொண்டு வீசியதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வண்ண புகை குண்டானது மகாராஷ்டிராவில் வாங்கப்பட்டது என்ற ஒரு தகவலும் தற்போது போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.